ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் பிஜிஎஸ் ஆனந்த் பேசுகிறேன். நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க போகலாம். இப்போ சீலனை பற்றி எல்லாமே கேட்டாச்சு. சரி, சீலன்ட்ட லாஸ்ட்டாக ஒரு கொஸ்டின். ஏன்னா எல்லாமே நம்ம பொதுவாகவே எல்லாருக்குமே இது ஒரு லைஃப் ஸ்டோரி தான். அவங்களுடைய வாழ்க்கை, இன்பம், துன்பம், கஷ்டம், நஷ்டம் எல்லாருக்குமே இருக்கும். அது எல்லாமே நம்ம கேட்போம். பாசம் இருக்கும், கோபம் இருக்கும், எல்லாருக்குமே இருக்கும். சரி, சீலன்ட்ட கேட்போம். எப்படின்னா, இப்போ நீங்கள் கடந்து வந்த பாதைகள், கடந்து வந்த கஷ்டமான காலங்கள் எல்லாமே இருக்கும். சரி, இப்போ சீலன்னா இப்போ லாஸ்ட்டாக ஒரே ஒரு கொஸ்டின். நீங்கள் பிறந்திருக்கோம், நம்ம எப்படியும் ஒரு காலத்தில் நம்ம பிறந்துட்டோம். உங்களுக்கு ஏதாவது ஒரு அச்சீவ்மெண்ட் இருக்கணும். நான் இதை சாதிக்கணும். எனக்கு என் மைண்டுக்குள்ளே எப்போவுமே ஓடிக்கிட்டு இருக்கிற ஒரு விஷயம் எதுனா இந்த விஷயம். ஏன்னா நான் பெருசாக வீடு கட்டணும், நான் காரு வாங்கணும், நான் கலெக்டர் ஆகணும், நான் அப்படி ஆகணும், இப்படி ஆகணும்னு சொல்லி நம்ம டீச்சர்ஸ்லாம் கேட்பாங்க. உனக்கு என்ன ஆசை இருக்குது சொல்லுடா அப்படின்னு கேட்பாங்க. டீச்சர், எனக்கு வண்டி ஓட்டணும் ஆசையாக இருக்குது, எனக்கு பிளெயின் ஓட்டணும், ஏரோப்ளைன் ஓட்டணும் ஆசையாக இருக்குது, எனக்கு பெரிய வீடு கட்டணும் அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, இப்போ நானும் உங்கள்கிட்ட கேட்க சின்ன பையன் மாதிரி ஒரு கொஸ்டின் கேட்குறேன். சீலன்னா, உங்களுக்கு என்ன ஆசை இருக்குது அதை பற்றி சொல்லுங்கள். எனக்கு ஆசை உங்களை மாதிரி வீடு கட்டணும், நான் பெரிய ஆள் ஆகணும் அப்படிலாம் ஒரு பெரிய ஆசையே கிடையாது எனக்கு. ஏன்னா ஃபேமிலி நல்ல ஒரு சப்போர்ட்டாக இருக்காங்க. அதனால் இது எனக்கு ஆசை கிடையாது. என்னால் முடிஞ்ச அளவுக்கு ஹெல்ப் பண்ணணும், நிறையா என்னால் முடிஞ்ச அளவுக்கு மக்களுக்கு இன்னும் ஹெல்ப் பண்ணுற அளவுக்கு என்னோடய ஆசை. ஹெல்ப் பண்ணிக்கிட்டே இருக்கேன். நான் இன்னும் ஹெல்ப் பண்ணுவேன். வேறு எனக்கு லைஃப்பில் எனக்கு வீடு வாங்கணும், கார் வாங்கணும், பைக் வாங்கணும், எனக்கு தொழில் என்ன சப்போர்ட் பெரிய அளவுக்கு நான் பண்ணணும் அப்படி எனக்குலாம் ஒரு ஆசை கிடையாது. எனக்கு பெரிய ஆட்கள், முதியோர், இவங்களுக்கெல்லாம் நல்லா ஹெல்ப் பண்ணணுன்னு தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். என் லைஃபுக்கு எனக்கு அதான் ரொம்ப பிடிக்கும். அப்போ சீலன் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, எனக்கு உதவி பண்ணணும். எனக்கு ஆசை என்னதுன்னா, நான் நிறைய பேருக்கு இப்போ படுறதை விட நான் இன்னும் வரக்கூடிய நாட்களில் நிறைய கஷ்டப்பட்டவங்களுக்கு நான் உதவி பண்ணணும் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. அது உலகத்திலே நம்ம அழிக்க முடியாத ஒரு வார்த்தை. ஏன்னா உதவின்னு என்பது நம்ம யாராலுமே மறுக்க முடியாது. மற்றது வீடு கட்டணும் அப்படின்னா, இன்றைக்கி வீடு கட்டும், நாளைக்கு இந்த வீடு இருக்குமா தெரியாது. கார் பெரிய கார் எவ்வளோ பெரிய லேக்ஸ் கொடுத்தாலும் நம்ம வாங்கிடலாம். அந்த கார் நாளைக்கு இருக்கும்னா கேரண்டி கிடையாது. ஆனால் நம்ம உதவி பண்ணது மறைக்க முடியாது. ஏன்னா அது ஒரு அழியாத ஒரு சொத்து. ஒரு நம்ம கல்வெட்டில் ஒரு பொறிக்கப்பட்ட எழுத்து எப்படி அழியாதோ அதே போல் நம்ம உதவி என்றைக்குமே நம்ம அழியாது. நம்ம இன்றைக்கி ஒரு சின்ன ஒரு உதவி பண்ணாலுமே அந்த உதவி நம்மளால் லைஃப் லாங் ஃபுல்லாக இருக்கும். அவன் ஹெல்ப் பண்ணான் அப்படி சொல்லுவோம். ஆனால் நம்ம கார் வாங்கிட்டு நீ கார் வாங்க, நாளைக்கு இன்னொரு கார்னா அந்த ஒரு 10 நாள் பேசுவாங்க, 11வது நாள் அப்படியா மறந்துடுவாங்க. ஏன்னா அந்த கார் வாங்குறது அவங்களுக்கு ஞாபகம் இருக்காது. ஆனால் உதவி பாவண்டா, அவன் ஹெல்ப் பண்ணான், அந்த அண்ணன் ஹெல்ப் பண்ணான்னு சொல்லி இப்போ இருக்கிற நம்ம இப்போ யாருக்கு நம்ம ஹெல்ப் பண்ணுமோ அவங்க ஃப்யூச்சரில் ஒரு பெரிய ஆளாக மாறினா கூட, எனக்கு அந்த அண்ணன் ஹெல்ப் பண்ணாங்க, எனக்கு அந்த அக்கா ஹெல்ப் பண்ணாங்க, எனக்கு அந்த அம்மா ஹெல்ப் பண்ணாங்க, எனக்கு அந்த அப்பா ஹெல்ப் பண்ணாங்க, நிறைய பேர் சொல்லுவாங்க. ஸோ அந்த ஒரு வார்த்தை, நம்ம பிறக்கும்போது யாருனே தெரியாமல் தான் பிறப்போம். நம்ம யாருனே தெரியாது இந்த உலகத்துக்கு. ஆனால் நம்ம இறக்கும்போது சரித்திரத்தோடு இறக்கணும். சீலனானவா சீலனில் இந்த உலகத்தில் யார் உதவி பண்ணாலுமே அவங்களுடைய பேர் கண்டிப்பாக இருக்கணும். இறக்கும்போது அவங்க பேர், ஒரு சின்ன உதவி பண்ணாலுமே அவங்க ஒரு பெரிய ஆளாகி அவங்க ஒரு 4 பேருக்கு உதவி பண்ணால் நமக்கு தான் பெருமை, வேறு யாருக்குமே பெருமை. அதை விட நமக்கு என்ன வேணும் இந்த உலகத்தில்? அதனால் சீலன் சொன்ன மாதிரி உதவி, அது ஒரு மிகப்பெரிய ஒரு வார்த்தை. ஏன்னா இப்போ நேர்காணலில் சொன்ன எல்லோரும் சொல்லுவாங்க, எனக்கு பெரிய கார் வாங்கணும் ப்ரோ, எனக்கு பெரிய வீடு கட்டணும் ப்ரோ, நான் தான் அந்த உலகத்துலேயே பெரிய வீடு கட்டணும், யாருமே இந்த உலகத்தில் வீடு கட்டியிருப்போம், அந்த அளவுக்கு நான் பெரிய வீடு கட்டணும் அப்படி தான் எல்லோரும் சொல்லுவாங்க. ஆனால் சிம்பிளாக எளிமையாக நான் உதவி பண்ணணும், எனக்கு கஷ்டப்பட்டவங்களுக்கு நான் உதவி பண்ணணும், அந்த ஒரு வார்த்தையை சொல்கிறது அது மிகப்பெரிய ஒரு விஷயம். சரி நேயர்களே, சீலன் அண்ணாக்கிட்ட நம்ம நேர்காணல் பண்ணோம். இன்னும் வரக்கூடிய நாட்களில் நேரங்கள் இருந்தால் கண்டிப்பாக நம்ம சீலன்கிட்ட நேர்காணல் பண்ணலாம். இத்துடன் விடைபெறுகிறேன். நான் உங்கள் பிஜிஎஸ் ஆனந்த். நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டாடா பாய்.